வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த வீட்டில் தங்கிட்டு ரிட்டர்ன் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த வீடை பார்த்தோன்னா டவுட்னு சொன்னனால மனோஜுக்கு லைட்டாக டவுட்டும் வருது. அந்த டவுட்டை பார்த்து ரோஹினிக்கு ஒரு சின்ன டவுட் மாதிரி வருது. சரி, நம்ம அட்வான்ஸ் பணம் கொடுத்துருவோம், அதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் ரெடி பண்ணணும்ல, அந்த ஆதாரத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுன்னு வை, நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகிடுவோம் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட. இப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம்ல, சரி எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹினி சொல்கிறாங்க, இல்லை தேவையில்லை, அவங்களாம் போட்டோம், நம்ம தனியாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஆதாரம் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட மனோஜ் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போகிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. ரோஹினியும் அதே மாதிரி மனோஜும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜீவாவும் முத்துவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஜீவாவுக்கு ஏதோ சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வராங்க. முத்து தான் கூட்டிகிட்டு வராரு. ஜீவா அந்த மாதிரி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹினியும் இருக்காங்க. இது பார்த்த ஜீவா கோவப்பட்டு ரிட்டர்ன் வராங்க. வந்ததுக்கப்புறம் புலம்பிட்டே வராங்க. இந்த ஊருக்கு யார் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களே பார்த்துட்டேன், இனிமேட்டு அவங்கள பார்க்கவே கூடாது, முத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்னாச்சு மேடம், யாரை பார்த்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க மூஞ்சியை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், என்ன பண்ணுறது, பார்க்க வேண்டியதாகிடுச்சு, நீங்கள் போங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட முத்துவும் சரின்னு சொல்லி கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மனோஜும் ரோஹினியும் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி ஆதாரம் ரெடி பண்ணி கொடுங்க, இதுதான் இதோட நம்பர், அந்த நம்பரை போட்டு எங்களுக்கு ஒரு ஆதாரம், நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், அது மாதிரி கொஞ்சம் ஆதாரம் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட அந்த ஆஃபீஸரும் சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்க்குறாங்க. வாழ்ந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் போட்டு ஆதாரம் ரெடி பண்ணுற மாதிரி இதில் செட் பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கும் ஒரு கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மாதிரி நம்பரில் எதுவுமே கிடையாது. அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குது. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குது, இது நீங்களாக ஏமாற்றி கொண்டு வரீங்களா இல்லை நீங்கள் வேறு யாருக்காச்சும் ஏமாந்தீங்களா எனக்கு தெரில, இது என்னன்னு பாருங்கள், இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட மனோஜ் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோஹினிக்கு லைட்டாக டவுட் வருது. மனோஜ் நம்ம ஏமாத்துறோம் போலியே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் கொஞ்சம் ஒழுங்காக பாருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட இந்த ஆஃபீஸர், ஏமா நான் கரெக்டாக தானம்மா சொல்கிறேன், அவங்க பாருங்க ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே 2 பேருக்கு தெரியுது இங்கே ஏமாந்த விஷயம். அதுக்கப்புறம் மனோஜ் கேட்குறாரு, ஏன் ரோஹினி இனிமேல் நம்ம ஒழுங்காக பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹினி, ஏய் இங்கே பாரு, நீயும் உன் ஃப்ரெண்டும் தான் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க, சரி நீயும் ஒரு வீடு வாங்குறியே, எனக்கும் சந்தோஷம், எனக்கும் பெருமையாக இருக்குன்னு சொல்ல நானும் சரின்னு சொன்னேன், அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ உன் ஃப்ரெண்டை போய் கேட்கணும், அப்படி இல்லைன்னா நான் ஒன்றை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சண்டை போட்டுட்டே வராங்க. விஜயா மீனா கிட்ட, ஏய் மீனா இங்கே பாரு, மனோஜும் ரோஹினியும் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஸ்வீட் பண்ணுவை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, அவங்க தான் புது வீடு வாங்கிட்டாங்களே, நம்ம ஸ்வீட்லாம் செய்யணும்ல, நம்ம பார்ட்டி பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை வீடு இன்னும் சொந்தமே ஆகலை, அட்வான்ஸ் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மீனா அதெல்லாம் இல்லை, அட்வான்ஸ் கொடுத்தாங்களே அப்போ சொந்த வீடு ஆன மாதிரி தான், நீ ஸ்வீட் வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே மனோஜும் ரோஹினியும் உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் மனோஜ் சோகமாக வராங்க. வாங்க 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 வாங்க, என்னோட அதிர்ஷ்ட மகனும் என்னோட அதிர்ஷ்ட மருமகளும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. அதுக்கு மனோஜ், ஏமா போம்மா, நீ வேறம்மா, என்னம்மா நீ வேற இப்படி பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மனோஜ் என்னாச்சு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ், அம்மா அந்த வீட்டு ஓனரே இல்லையாம்மா, அவன் நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டானாம்மா, என்னம்மா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மனோஜ் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி திருப்பி ரோஹினி கிட்ட கேட்குறாங்க. ரோஹினி சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்களாம்மா, இந்த ரெஜிஸ்டர் அந்த பேப்பர் எல்லாமே ஃபேக்காக இருக்குது, அந்தமாதிரி ஒருத்தன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரத்தில் மீனா ஸ்வீட் பண்ணி ரெடி பண்ணிட்டு வராங்க. அத்தை நான் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டேன், பாயசமாக ரெடி பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் மீனா என்ன நக்கலா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட மீனா, இல்லை நக்கெல்லாம் கிடையாது, நான் அப்பயே சொன்னேன் சகுனம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு ரோஹினி என்ன சொன்னாங்க தெரியுமா, பொறாமலை பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லினாங்க, இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா சும்மா நெருப்ப எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, சும்மா என்னை மிரட்டிகிட்டே இருப்பீங்க, நான் சொல்ல கேட்காம போனீங்களே, இப்போ பாருங்கள் மொத்தமாக காலி ஆயிடுச்சா,
இருங்க அவர் வரட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.